இந்த காணொலியில் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட கிரேடு 2 கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபைனல் ரிசல்ட் தொடர்பாக இந்த காணொலி கொடுக்குறோம். இந்த காணொலி கொடுப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி நடந்த இந்த ஓவரால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 2க்கும் மேற்பட்ட வழக்குகள் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்ததுனால ஓவரால் ரிசல்ட் போட்டித் தேர்வுகளுக்கு வெளியிடாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி வச்சுருந்தாங்க. அதில் முதல் வழக்கு என்பது பார்த்திங்கன்னா கிரேஸ் மதிப்பெண் அடிப்படையில் கிரேஸ் மார்க்கை வேணும்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அதற்கான ஒரு அப்டேஷன் கேஸை தான் டிஎன்யூஎஸ்ஆர்பி வின் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸும் நேற்றோட முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அதிவிரைவில் பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வு முடிவுகளை விரைவில் வெளியிட போகிறாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியை தான் நம்ம இந்த காணொலியில் குறிப்பிடுறோம். மேலும் பார்த்திங்கன்னா இதே போல் தான் சேம் கேட்டகரி எஸ்ஏ எக்ஸாம்ஸோட கேஸஸும் கேஸ் நம்பர் 65 இருந்துச்சு. 65வது வழக்கு என்ன இருந்துச்சு, அது இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அது முடித்த பின்னாடியும் அது தொடர்பான ஒரு அப்டேட் நம்ம சேனலில் கொடுப்போம். தற்சமயம் தேர்வு முடிவுகள் வெளிவந்த பின்னாடி நம்மளுடைய தேர்வர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பதைப் போலவே 2ஆம் நிலை தேவலர் தேர்வு முடிவுகள் அனைவரும் ஒரு நல்ல ரிசல்ட்டோட மாணவர்கள் காத்துட்ருக்காங்க. மொத்த போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 3644 ப்ளஸ் ஒரு 21. அதில் காவல்துறை சார்பாக 2ஆம் நிலை காவலர் 2833, சிறை மற்றும் சீர்திருத்த துறையிலிருந்து 2ஆம் நிலை சிறை காவலர் 142 ஆண்களுக்கு, பெண்களுக்கு 38, டோட்டலாக 180. தீயணைப்பு மற்றும் மீட்பு துறைக்கு தீயணைப்பாளர் 631. இந்த அதிகமான கட் ஆஃப் பார்த்திங்கன்னா தீயணைப்பாளர் 631 போஸ்டிங்ஸ்க்கு தான் அதிகமான காம்படிஷன்ஸ் இருக்கும் எப்பயுமே. ஸோ ஹோப் த பெஸ்ட், நல்லதே நினைப்போம். தேர்வு முடிவுகள் விரைவில் வெளிவரும். தேர்வு முடிவுகள் வந்த பின்னாடி நம்ம மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, தேர்வு முடிவுகள் வந்த பின்னாடி நம்ம கண்டிப்பாக விஷன் டெஸ்ட்டு கண்டிப்பாக நம்ம செஞ்சு பார்ப்பாங்க. அதாவது ஐ கான்டாக்ட், அதாவது பார்வைத்திறன் மற்றும் செவித்திறன் அது தொடர்பான ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக வைப்பாங்க. அடுத்து ஓவராலாக மெடிக்கல் டெஸ்ட்டு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உடல் பரிசோதனை, இதயம் சம்மந்தப்பட்ட பரிசோதனை எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அடுத்து எலும்பு தொடர்பான ஆர்த்தோ டெஸ்ட்டு ஒன்று இருக்கும். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் தொடர்பாக கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுப்பாங்க. அதில் மேக்ஸிமம் 99.9% அனைத்து தேர்வுமே ஃபிட்னஸோடு இருப்பாங்க. எதற்காக இந்த சான்றிதழ் நம்ம வாங்கணும் அப்படின்றத தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு டைரக்ஷன்ஸ் இந்த காணொலியில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள். தீயணைப்பர் பதவிக்கு முன்னுரிமை கொடுத்த விண்ணப்பதாரர்களின் மொத்த மதிப்பெண் மற்றும் பிறந்த தேதி ஒரே மாதிரியாக இருந்து சாரணர் இயக்கத்தில் மேதகு இந்திய குடியரசுத் தலைவரின் மிக உயர்ந்த சாரணியருக்கான சான்றிதழும் பெற்றிருப்பின், நாக்பூரில் உள்ள தேசிய தீயணைப்பு சேவை கல்லூரியில் ஏதேனும் ஒரு பயிற்சி வகுப்பை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பின், முதன்மை எழுத்துத் தேர்வு மதிப்பெண்ணும் ஒன்றாக இருப்பின், இணைய வழி சமர்ப்பித்தலின் சீனியாரிட்டி அடிப்படையில் முன்னுரிமை வழங்கப்படும். எல்லாமே சேம் மார்க்காக இருந்துச்சுன்னா அது குறித்து கொடுத்துருக்காங்க. தற்கால தேர்வு பட்டியல் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ தெரிய போகிறது என்ன அப்படின்னா, மருத்துவ பரிசோதனை மற்றும் குணநலன்கள், முந்தைய பழக்க வழக்கங்களை சரிபார்த்தல். இந்த ஒரு டேக்லைனுக்குள்ளே தான் நான் சொன்ன அத்தனை விஷயமும் இருக்குது. மருத்துவ பரிசோதனை, குணநலங்கள். அது என்ன மருத்துவ பரிசோதனை அப்படின்னா, பார்வைத்திறன். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தேர்வர்களில் வெற்றி அடைஞ்சவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா பார்வைத்திறன் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. இப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண் தொடர்பான ஒரு பரிசோதனை நீங்கள் மேற்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 85+ இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்ட மருத்துவமனைகளுக்கோ சென்று அந்த கண் பார்வைத்திறன் தொடர்பான பரிசோதனைகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா, லென்ஸை மாட்டுவாங்க. வெவ்வேறு வேரியேஷன்ஸில் லென்ஸை மாட்டிட்டு உங்களுக்கு ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்து அந்த போர்டில் பெரிய எழுத்தாகவும் சின்ன எழுத்தாகவும் நம்பர்ஸு, இங்கிலீஷோட லெட்டர்ஸு, கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து சொல்லும்போது ரொம்ப பதட்டப்படாமல் ரொம்ப தெளிவாக சொல்லணும். பதட்டத்தில் நம்ம தப்பாக சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து செவித்திறன்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இசிஜி டெஸ்ட் எடுப்பாங்க. அடுத்து எலும்பு மற்றும் சம்மந்தமான அது தொடர்பான ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தா அந்த எலும்புலாம் இப்போ சரியாக போச்சா, இதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. எதுக்காக சார் இந்த செக்கப்லாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த தேர்வு முடிவுகள் வந்த பின்னாடி டேரெக்டாக அப்பாயின்மெண்ட்டு தான். ஓகேங்களா? இப்போ எஸ்ஐ எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து 1:2 அடிப்படையில், அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு 1:5, அடுத்து 1:2 நேர்காணலில், அதுக்கப்புறம் தான் மெடிக்கல் டெஸ்ட்டு. ஆனால் கிரேடு 2 2ஆம் நிலை காவலரை பொறுத்தளவு இந்த மருத்துவம் அப்படின்ற அந்த பரிசோதனை அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடுத்து உங்களுக்கு 7 மாதம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க காவலர் பயிற்சி பள்ளிகளில். அந்த 7 மாதத்திற்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம எவிடன்ஸாக காட்டுறதுக்கு தான் இந்த மருத்துவ பரிசோதனை சான்றிதழ். கட்டாயமாக நீங்கள் அதுக்கு தயார்படுத்திக்கங்க. அதற்கான நான் சொன்ன மாதிரி அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை நீங்கள் சொன்னாலே அவங்க அந்த டெஸ்ட்டில் எடுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? தற்காலிகமாக தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு மருத்துவ பரிசோதனையும் குணநலன்கள் மற்றும் முந்தைய பழக்க வழக்கங்களை சரிபார்ப்பும் நியமன அதிகாரிகளால் மேற்கொள்ளப்படும். ஒரு அனெக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த அனெக்சர் என்னென்னு அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வேணால் ஐயை செக் பண்ணிக்கோங்க. கண் தொடர்பான ஒரு செக்கப்பு, ஒரு லென்ஸை வச்சு அவங்க ஒரு போர்டில் தெளிவாக காட்டுவாங்க. பெரிய நம்பர், சின்ன நம்பர், பெரிய லெட்டர், டிஃப்ரெண்ட்டான லெட்டர்ஸ், கலர்ஸ் எல்லாம் காமிப்பாங்க. ஓகேங்களா? இது தொடர்பான ஒரு பரிசோதனை அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளும் செய்வாங்க. ஓகேங்களா? வாரத்தில் 2 நாட்களோ அல்லது திங்கக்கிழமையோ வர சொல்லுவாங்க. அதை போய் ஒரு செக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா பார்வைத்திறன் அப்படின்றது 2ஆம் நிலை காவலரை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு கிடைச்ச வாய்ப்பை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பரிசோதனை மேற்கொள்ளும் மூலமாக அதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். எதையுமே அசால்ட்டாக இருந்துடாங்க. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெண் போட்டியாளர்களுக்கும் இதை நான் தெளிவாக சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு எட்ஜ் பாயிண்ட் வரைக்கும் போயிடும். நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடைக்கிற வரைக்கும் இருக்கும். இந்த ஒரு சில பரிசோதனை காரணமாக நம்ம அதை சரியாக மேற்கொள்ளாமல் நமக்கு அந்த வாய்ப்பு போச்சு அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு வராது. ஸோ இந்த மருத்துவ பரிசோதனை தொடர்பான ஒரு பேசிக்கான பொட்டன்ஷியல் நாலேஜ் இருக்கணும். எதுக்காக இந்த மருத்துவ பரிசோதனை சான்றிதழ் நமக்கு தேவைப்படுது? முக்கியமாக ஐ மற்றும் ஃபிட்னஸ், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஃபுல் பாடி செக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தொடர்பான யூடியூப்பில் ஏகப்பட்ட காணொலிகள் இருக்குது. நீங்களும் ஒரு செக் பண்ணிக்கோங்க. இது சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் 1:2 அடிப்படையில் தான் உங்களுக்கு எஸ்ஐ எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிரேடு 2 பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தோன்னே உங்களுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு தான், மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு. ஏன்னா அதுக்கடுத்து 7 மாதம் ட்ரைனிங் போவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக 1 மந்த் ஒரு ஸ்டேஷனில் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒரு 85+ இருந்தீங்க அப்படின்னாலே இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆர்த்தோ சம்மந்தமாக, கார்டியாக் சம்மந்தமாக, ஓகேங்களா? இதெல்லாம் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் மஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலனா நோட்டிஃபிகேஷன்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நானும் உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? பக்கம் நம்பர் 26 தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மீண்டும் இது தொடர்பான அடுத்தடுத்த காணொலியில் மருத்துவ பரிசோதனை தொடர்பாக நாம் காணொலிகள் கொடுப்போம். நன்றி.